Merry Christmas. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த நாள். ஓராண்டு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த வசனங்கள் நீர் தந்த வழியிலே நாங்கள் நடக்கவும் ஆசிரியர்கள் போதித்து கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த நாளிலே நாங்கள் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். இன்றே தீனம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றே தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அந்தீகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரமே. நீரே அந்தீகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த தினத்தில் நாங்கள் ஒருமித்து கூட வந்து உம்முடைய சமூகத்தை திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரல்லாமல் எங்களுக்கு யாருண்டு ஜீவநாதா. உம்முடைய வசனத்தை நாங்கள்
கைக்கொண்டு அதன்படி நடந்து வேத வசனத்தை உற்சாகமாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரை ஓராண்டு முழுவதும் பயின்றவைகளை உம்முடைய சமூகத்திலே ஓட்டக்களத்திலே ஓடி பந்தய பரிசை பெறும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆரம்பம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வசனங்களில் தேர்வுகளிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பெறுகிறதும், சிறு சிறு கலை நிகழ்ச்சிகளை காண்பிக்கிறதும், தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே மக்களுக்கு எடுத்து காண்பிக்கிறதுமான நாடகமுமாய் சிறிய கலை நிகழ்ச்சிகளை பிள்ளைகள் காண்பிக்கிறார்கள். கர்த்தர் ஏற்ற புத்தி, சக்தி, ஆற்றல், அறிவு, ஞானத்தை கொடுத்து பக்தி உள்ள சந்ததியாய், புத்தி உள்ள சாதியாய், கர்த்தருக்கென்று கரம் பிடித்து நிற்கிற சாதியாய் உடைய பிள்ளைகளை ஒருக்குங்க. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நிறைவை கட்டளையிடுங்க. முடிவிலே பிள்ளைகள் எப்படி சுகமாய் கடந்து வந்தார்களோ அப்படியே வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உட்காரு. வசனம் வாசித்தல். ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியை லீடா ராணி அவர்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என்ன ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. கர்த்தருடைய இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்றைக்கும் இந்த வரவேற்பில் ஆற்றும்படியாக இந்த ஒரு வருட இந்த பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் வகுப்பிலே தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தால் அந்த கர்த்தருக்கு முதலாவது என் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக இந்த ஊழியத்திலே சீர சிறப்புமாக இந்த பிள்ளைகளை அப்படி என்று சொன்னால் முதலாவது ஒரு வேதாசனத்தை உங்களுக்காக வைத்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் மட்டும் இந்த பிள்ளைகளை இடத்தில் கூட்டும்படியாகவும் தேவனுடைய நாமத்திலே இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்படியாகவும் உறுதுணையாய் நின்ற இந்த சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு வழிகாட்டுதலால் இந்த இடத்துல சபையில் ஒரு போதகராக நம்மை ஏற்படுத்தின பாஸ்டர் அப்படி என்று சொன்னால் இந்த ஊழியத்தில் இத்தனை வருடம் அதில் விசேஷமாக இந்த 2023 ஆரம்ப நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் கிருபையாய் கர்த்தர் நம்ம தேவதாசி அப்படி என்றால் ரெவரண்ட் ஸ்ரீ சாஜிதா மோகன்தாஸ் அவர்களை இந்த நாளிலே கடந்து வந்த தேவ பிள்ளைகள் மூலமாகவும் அடியன் மூலமாகவும் அந்த யாவர் மூலமாகவும் இரு கரங்களை தட்டி அவர்களை வருக வருக என்று வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த பாஸ்டர் தாஸ் அவர்கள் மூலமாக இந்த பாஸ்டரும் தோளோடு தோள் நின்று இந்த ஊழியத்தை இந்நாள் வரையிலும் வண்டி வாகனங்களிலே பிரேயர்கள் கடந்து செல்லும்படியாகவும் இந்த ஊழியத்திலே
எல்லா ஏற்றத்தாழ்வுகள் காரியங்களிலும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தோளோடு தோள் நின்று இந்த ஊழியத்தை தாங்குகிறதான தேவதாசன் இந்த ரெவரண்ட் மோகன்தாஸ் அவர்களையும் என் சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாக வருகை என்று கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த கடத்தில உடன் ஊழியர்களாக எங்கள் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாகவும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அவர்களையும் கர்த்தருடைய சார்பாகவும் இந்த கெட்சமனே ஜெபத்தோட சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இதுமாக இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்ல படித்து ஒரு உயர்தர கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்திலே அறிவை ஊட்டும்படியா சிறப்பாய் பயன்பட வேண்டும் என்று இருந்ததால இந்த ஆசிரியர்களை ஒருபோதும் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தை சிறப்பும் சீருமாக ஊட்டுகிறதான தேவ ஆசிரியர்களையும் என் கர்த்தர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த கெட்சமனே ஜெபத்தோட்டத்தின் சார்பாக யாவரும் கரங்களை தட்டி வருக வருக வரவேற்கிறார். இன்னும் பிள்ளைகளையும் நாம் மறக்க முடியாது. பிள்ளைகள் இவ்வளவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த ஈவு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வழிகிட்டு சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ராஜாக்கள் மத்தியிலும் நேதாக்கள் மத்தியிலும் உயர்ந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த பிள்ளைகளையும் என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கெட்சமனே ஜெபத்தோட்டத்தின் சார்பாகவும் யாவரும் கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை வருக வருக வரவேற்கலாம். விதமாக இந்த ஆண்கள் கூடுகையிலும் கடந்து வந்த அநேகர் உண்டு. ஆனால் இந்த இடத்திலும் கடந்து வந்த ஒவ்வொரு ஆண்கள் கூடுகளை கடந்து வந்தவர்களையும் என் இயேசு கிறிஸ்து இருளும் பெரிதான நாமத்திலும் சபை போதகர்கள் சார்பாகவும் கெட்சமனே ஜெபத்தோட்டத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். தினமாக இந்த இடத்துல சிறியவர்கள் இல்லை பெரியவர் இல்லை, அவன் அநேகர் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் ஒன்று சேர்த்து ஒரு விஷயம் கூட இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சபை போதகர்கள் சார்பாகவும் கெட்சமனே ஜெபத்தோட்டத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இன்னும் மீண்டும் உள்ள தொடர்ந்து பாகத்தையும் கர்த்தர் சீராய் சிறப்பாய் நடத்துவார் என்று கேட்டு என்னுடைய வரவேற்புரை கர்த்தருக்குள் நிறைவேற்றுகிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சின்னம் சிறு சிட்டுகளாய் நம்முன் நடனமாடி சிறப்பிக்க வருகிறார்கள் LKG ஸ்டூடெண்ட்ஸ். வந்தேனே
வெளிச்சம் வந்து இருட்ட மறக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு மறக்குதே. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறக்குதே, புதுசா பட்டாம்பூச்சி மனசு மறக்குதே. நம் ஹீரோ வந்தாச்சே, உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரேட்டா, புது கிருப வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரேட்டா, புது கிருப வந்துட்டு. பிள்ளைகளுக்கு, சின்ன சிறார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி பிள்ளைகளை பாராட்டி வாழ்த்து சொல்லுங்கள். நமக்கு பக்க பலமாய் தோள்மேல் தோழனாய் இருக்கும் சபை போதகர் அவர்கள் ரெவரண்ட் சி சாஜிதா மோகன்தாஸ் அவர்கள் வாழ்த்துரை கூறுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த 2023 ஓய்வு நாள் பாடசாலை ஆண்டு விழாவில் ஒரு சிறப்பு வாழ்த்துரை அளிக்கும்படி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கிருபையினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்தில் நினைக்கலாம், இந்த நாள் நம் வீடுகளிலே இருந்து சுகமாய் புசித்து குடித்து நன்றாய் வீடுகளிலே அமர்ந்திருக்கலாம், எங்கெங்கோ குடில் பார்க்க சென்றிருக்கலாம், தேவையில்லாத இடங்களிலே நாம் சென்று வந்திருக்கலாம், உங்களுடைய உள்ளங்களில் தோன்றலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள் ஒரு சிறந்த நாள். இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் பண்டிகையின் காலம். எதை குறித்து நாம் பண்டிகை கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார் என்கிற பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு எதற்காக பிறந்தார்? இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததற்கு காரணம், உலகம் அனைத்திலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், உலகம் அனைத்திலும் இருக்கிற ஜனங்கள் சமாதானம் அடைய வேண்டும். இந்த நாட்களிலே உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, சரியான ஒரு ரட்சிப்பும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தனியாக ஒன்று சேர்த்து கூடாரத்தின் மறைவிடத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆபத்துகளுக்கு திகில்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் ஒவ்வொரு டிசம்பர் 24, 25 இந்த தேதிகளிலே கண்கள் காண்கிறது, செவிகள் கேட்கிறது. எப்படி என்றால், தேசம் முழுவதும் கொடிதான ஆக்சிடென்ட், மரணம், மரணத்தின் ஓலங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் நீ வழி விலகி போகாதபடிதான் இந்த சிறு பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், நீங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்திற்குரிய பரிசு பொருள்கள் இவைகளை கொடுத்தாலும் அனித்தியான உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதித்து எனக்கு கொடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எனக்கு வேண்டும், உன்னுடைய இருதயம் எனக்கு வேண்டும். இந்த நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்து உண்டா என்று கேட்டால், நம்முடைய இருதயத்திற்குள் அவர் பிறக்கவும் இல்லை, நம்முடைய வீடுகளிலே அவர் பிறக்கவும் இல்லை. காரணம், நமக்குள் சரியான ஒரு அன்பு இல்லை. சபையிலே ஒரு காரியங்களை சொல்லும் பொழுது சபையிலே நாம் கடந்து வருகிறதுக்கு கூட யோசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டு பலவிதமான கொடூரமான ஆண்டாய் காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார், வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார். பலவிதமான நன்மையான காரியங்களை நம்முடைய சபையிலே செய்தார். இனி வருகிற 2024 இந்த ஆண்டு பாடசாலை ஓய்வு நாள் பாடசாலை நிறைவு வருகிறது. இனி வருகிற 2024 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேசத்திலே உயர்த்துகிறதற்காக இது ஆரம்பம். ஞானத்தை
கற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னத்தை சம்பாதிக்காவிட்டாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தி எங்கிருந்து வரும் என்று சொன்னால் சீயோனிலிருந்து தான் தேவனுடைய வெளிச்சம் உண்டாகும். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி நம் பிள்ளைகளை வளர்த்தினோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இங்கே இந்த கெசமனி செபத்தோட்டத்திலே ஓய்வு நாள் பாடசாலையில பயின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் ராஜாக்களும் பிரபுக்களும் பிரபலமான மருத்துவர்களும் IAS அதிகாரிகளும் IPSம் இன்னும் உயர்தர ஸ்தானங்கள் அரசு பணிகளிலே வில்லேஜ் ஆபீசர் தாசில்தார் என்னென்ன உயர்ந்த பணிகள் இருக்கிறதோ எல்லா பணிகளிலும் நம்முடைய பிள்ளைகள் ஏறி உட்கார வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஸ்திரீகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு புத்தி உள்ள ஸ்திரீகளாகவும் குணஸ்தாலியான ஸ்திரீகளாகவும் வீட்டை கட்டுகிற ஸ்திரீகளாகவும் மாறுவார்கள் என்றும் நம்முடைய குடும்ப தலைவர்கள் குடும்பத்தை நன்றாய் விசாரித்து குடும்பத்திலே சமாதான வாழ்த்துதல் செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றும் நம்முடைய சபை கெட்சமனி ஜெபத்தோட்ட சபையை சார்ந்த எல்லா விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு மென்மேலும் உயர்த்தப்பட்டு நீங்கள் பலத்த சாதியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த தேசத்துல வெளியிலே செல்லுகிற இடங்களில் எல்லாம் கொழுத்த கன்றுகளை போல உங்கள் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி திரும்பவும் உங்களை உங்கள் சொந்த தேசத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இத்துடன் என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நம் வீடுகளில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி சிறப்பித்து நல்ல ஒரு ஊழியத்தை செய்த கேரல் குழுவினர் ஒரு பாடல் பாடி சிறப்பிப்பார்கள். வாழ்த்துக்கள் நாம் கூறுவோம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நாம் கூறுவோம், வாழ்த்துக்கள் நாம் கூறுவோம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நாம் கூறுவோம். இதுதானே சந்தோஷ நாள், இயேசு பிறந்த கிறிஸ்துமஸ் நாள். இதுதானே சந்தோஷ நாள், இயேசு பிறந்த கிறிஸ்துமஸ் நாள்.
Oh, Merry Christmas. சாபங்களை நீக்கி உங்களை ரட்சிக்க இயேசு பிறந்தார் என்று சொல்லி நடனமாடின பிள்ளைகளுக்கு கர ஓசைகளை செலுத்தி எல்லாரும்
குழுவினர். கொலோசையர் 2:2 அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுள்ளிருக்கும் ஞானம் மற்றும் அறிவு ஆகிய சகல விலையேற பெற்ற பொக்கிஷங்களை அவர் நமக்கு சித்தமானவனுக்கு கொடுத்திருக்கிறார். அறிவு, புத்தி, ஞானம் உள்ள மனிதரின் ஆற்றலை அனைவரும் போற்றுவர். வேதாகமத்தில் மன்னன் சாலோமோன் ஞானம் பெருமைக்குரியதாக பேசப்படுகிறது. இன்னும் நாம் சாலோமோன் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்ற 3 புஸ்தகங்கள் சாலோமோனால் எழுதப்பட்டது. இப்புத்தகங்கள் நீதி, தத்துவம், அன்பு, பாடல்கள் என இதுவரை யாரும் எழுத முடியாத நூல்கள். தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, சாலோமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றபோது, தேவரே, இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்டான். சாலோமோன் கேட்டது தேவன் பார்வைக்கு உகந்ததாய் இருந்தது. தேவன் அவனுக்கு அதையே தந்தருளினார். அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நாட்களிலே இன்று வரைக்கும் நாம் பிரதானமாக பேசுவது 2 ஸ்திரீகள் குழந்தைக்காக சண்டை போட்ட போது அவன் எப்படி அதனை நியாயம் விசாரித்து தீர்ப்பு சொன்னான் என்பதே. இதோ அந்த காட்சி உங்களுக்காக மேடையில். காட்சி 1. இதோ ராஜா நித்திரை செய்கிறார். தேவன் சொப்பனத்தில் ராஜாவுக்கு தரிசனமாதல். சாலோமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்நானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன்.
காட்சி 2. சாலமோனின் அரண்மனையில் ஸ்திரீகளுக்கு நியாயம் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்குதல். நில்லுங்கள். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அனுப்பி பெற்று வருகிறேன். ராஜாவே வாழ்க. உங்களை பார்க்கும்படி 2 ஸ்திரீகள் வந்துள்ளனர். அவர்களை வர சொல். ராஜா உங்களை அழைக்கிறார். ராஜாவே வாழ்க. என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இவளும் ஆண் பிள்ளை பெற்றாள். இவள் தூக்கத்திலே தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் செத்த பிள்ளை எடுத்து என் மார்பிலை கடத்தி கொண்டு உயிரோடு இருக்கிற என் பிள்ளை எடுத்து அவள் மார்பிலை கடத்தினாள். காலமே எழுந்து நான் அதை பார்க்கும்போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்து நான் அதை உற்று பார்க்கும்போது அது என் பிள்ளை அல்லவென்று கண்டேன். அப்படியல்ல உயிரோடு இருப்பது என் பிள்ளை, செத்தது அவள் பிள்ளை. செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை. நிறுத்துங்கள். உயிரோடு இருப்பது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருப்பது என் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். யார் எங்கே? கட்டளையிடுங்கள் ராஜா. ஒரு பட்டயத்தை கொண்டு வா. உயிரோடு இருக்கிற குழந்தையை 2ஆக பிரித்து பாதியை அவளுக்கும் பாதியை இவளுக்கும் கொடுங்கள். ஐயோ, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கு கொடுத்து விடுங்கள். வேண்டாம், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள். உயிரோடு இருக்கிற குழந்தையை கொல்ல வேண்டாம், அதை இவளுக்கே கொடுத்து விடுங்கள். இவளே அதன் தாய். ராஜாவுக்கு இஸ்ரவேலிலே நியாயம் விசாரிக்க தேவன் அருளிய ஞானத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் ஒருவரே சகலவற்றையும் அறிந்தவர். மனுஷருடைய எண்ணங்கள், தோற்றங்கள், நினைவுகள், செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் பவுல் தேவனின் ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். படிப்பதற்கு, பேசுவதற்கு, கடந்து செல்லும் இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தாகத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தேவைப்படும் ஞானத்தை நிச்சயமாக தந்தருள்வார். யாக்கோபு 1:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ள கடவன். ஆமென்.
இளமையில் துள்ளி விளையாடும் மான்களாய் நம் முன் நடனமாடி சிறப்பிக்க வருகின்றனர் ரெஜின் குழுவினர். யாரை தேடுவேன், எங்கு ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. தாயின் கருவினில் தாங்கிக் கொண்டவர், துள்ளும் வயதில் பாதுகாத்தவர், பள்ளி பருவத்தில் கல்வி தந்தவர், நடக்க சொல்லி கற்று தந்தவர். வாலிபம் என் வாலிபம், பரிசுத்தாவி கிருபையாலே நிறைந்த வாலிபம். ஆனந்தம் பேரானந்தம், கல்லூரி வாழ்க்கையில் இயேசு வேண்டும். காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கு ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். தேசம் விட்டு தேசம் போக வைத்தவர், பட்டம் பதவி வாங்கி தந்தவர், உலகம் முழுவதும் என்னை பாட வைத்தவர், கல்விமானின் நாவை தந்தவர். நான் என்னாலுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. நான் என்னாலுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கு ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன்.
இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. நாளும் தேடுவோம் என்று சொல்லி நடனமாடின பிள்ளைகளுக்கு எல்லாரும் கர ஓசைகளை செலுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாமா? நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் தான் சீக்கிரமாய் வரப்போகிறார், வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சார்பில் சர்வகலைக்கு போயிருக்கிறாங்க. இப்ப சீக்கிரமா தாத்தா இங்க வந்து இறங்கி விடுவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 2023ஆம் ஆண்டு ஓய்வு நாள் பாடசாலை ஆண்டறிக்கை டி. ஹெலன் பிராங்க்லின் அவர்கள் வாசிப்பார்கள். 2023ஆம் ஆண்டுக்கான வேதபாட ஆண்டறிக்கை. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் ஜனவரி 8:1 2023ஆம் தேதி சண்டே கிளாஸ் ரெவரண்ட் சி. சாந்தா மோகன்தாஸ் பாஸ்டர்மா அவர்களால் ஜெபத்துடன் ஆரம்பமானது. இதில் 19 ஆசிரியர்களும் 136 பிள்ளைகளும் பெரியவர்களும் ஆண்கள் கூடுகையில் 27 பெரியவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் சண்டே கிளாஸ் செக்ரட்டரியாக டி. ஹெலன் பிராங்க்லின் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். இதில் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து நல்வழியில் நடத்தினார்கள். 15/1/2023 அன்று ரெவரண்ட் சி. சாந்தா மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் வேதபாட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கூடுகை நடத்தப்பட்டுள்ளது. இதில் காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டு என 3 பிரிவுகளாக எக்ஸாம் வைக்க தீர்மானிக்கப்பட்டது. எக்ஸாம் பரிசு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கொடுக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. ஒழுங்கு பரிசு ஃபர்ஸ்ட், செகண்ட் கொடுக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. நோட்ஸ் ஆஃப் லெசன் ஒழுங்காக வைக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. காணிக்கை பரிசை சேமிப்பாக மாற்றி டிசம்பர் மாதம் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. சேமிப்பு அதிகம் போட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கொடுக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. பின்பு ஜெபித்து இந்த கூடுகை நிறைவடைந்தது. மே மாதம் 8/5/2023 முதல் 15/5/2023ஆம் தேதி வரை பிபிஎஸ் நடைபெற்றது. பொக்கிஷம் என்ற தலைப்பில் பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. குறுநாடகங்கள், கதைகள், பாடல்கள், விளையாட்டு என பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து நல்வழியில் நடத்தினார்கள். இதில் பிபிஎஸ் டைரக்டராக நம்முடைய சபையை சேர்ந்த பிள்ளைகள் நடத்தினார்கள். இதில் லரிசா, பென்சாம், ரமணி, ஆன்சிமா, ராஷிகா, ஷெரின், ஷெர்லி, அஸ்வினி, ஜெபின், அபிஷேக், ரெஜின், ஜோய் ஆபிரகாம் இவர்கள் நல்ல முறையில் பிள்ளைகளை வழி நடத்தினார்கள். இதில் 23 ஆசிரியர்களும் 250 பிள்ளைகளும் கலந்து கொண்டார்கள். பிள்ளைகளை ஊக்குவித்து பரிசுகள் கொடுக்கப்பட்டது. இந்த பிபிஎஸ்க்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேக், நோட்புக், பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், புக், பாக்ஸ், பவுச், லஞ்ச் பேக், லெட்டர் பேக் என ஸ்கூலுக்கு தேவையான பொருட்களை ரெவரண்ட் சி. சாந்தா மோகன்தாஸ் பாஸ்டர் அம்மா அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு ஃபைனலாக 17/12/2023 அன்று எக்ஸாம் வைக்கப்பட்டது. தேர்வில் வெற்றி பெற்ற பிள்ளைகள் விவரம்: முதல் பரிசு 39 பேரும், 2ஆம் பரிசு 26 பேரும், 3ஆம் பரிசு 17 பேரும் பெற்றுக் கொண்டார்கள். இதில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். ஆசிரியர்களுக்கு 17/12/2023 அன்று பாஸ்டர் அம்மாவால் எக்ஸாம் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 16 ஆசிரியர்கள் தேர்வு எழுதினார்கள். தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் விவரம்: முதல் பரிசு ஒருவரும், 2ஆம் பரிசு ஒருவரும், 3ஆம் பரிசு ஒருவரும் பெற்றுக் கொண்டார்கள். சிறப்பாக தேர்வு நடத்திய பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து பிள்ளைகளை சிறந்த முறையில் வழி நடத்திட எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இவ்வாண்டு அனைத்து வேதபாட பள்ளி வகுப்புகளுக்கும் ஒழுங்காக வந்து பிள்ளைகளை சிறப்பாக வேத பாடத்தை கற்றுக் கொடுத்த வேதபாட ஆசிரியர்களுக்கும் வேத பாடத்தை சிறப்பாக பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் இவர்களை அனுப்பி வைத்த பெற்றோருக்கும்
கெட்செமனே ஜெபத்தோட்டம் வேதபாட பள்ளியின் சார்பில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உள்ளங்கர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் வரும் ஆண்டுகளிலும் இதைவிட சிறப்பாக செயல்படுவீர்கள் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம். வாழ்க இயேசு நாமம், ஓங்க இயேசுவின் புகழ். நன்றி. 25/12/2023 பெத்லகேம் நடுத்தேரி கருங்கல். இவன் டி கெலன் பிராங்க்லின் கெட்செமனே ஜெபத்தோட்டம். நட்சத்திரங்களாய் நம் முன் நடனமாடி சிறப்பிக்க வருகிறார்கள் ஆண்ட்ரியா குழுவினர். Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Venite insieme a trovarlo e con la stella dei mangi davanti a noi. ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ്. ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ്. ഒരു താരം എന്റെ കണ്ണിൻ മുന്നിൽ മിന്നും മിഴിയാകെ പുതുവർണ്ണം. ഇനി ആടാം പാടാം സന്തോഷത്തിൻ നീളം എന്നാണ്. മിശിഹ എന്റെ ഹൃത്തിൽ വന്ന നേരം മനമാകെ പുതുജീവൻ. ഇനി മണ്ണും മിണ്ണും ചൈതന്യത്താൽ നൃത്തം ചെയ്യുന്നേ. ഒരു താരം എന്റെ കണ്ണിൻ മുന്നിൽ മിന്നും മിഴിയാകെ പുതുവർണ്ണം. ഇനി ആടാം പാടാം സന്തോഷത്തിൻ നീളം എന്നാളും. മിശിഹ എന്റെ ഹൃത്തിൽ വന്ന നേരം മനമാകെ പുതുജീവൻ. ഇനി മണ്ണും മിണ്ണും ചൈതന്യത്താൽ നൃത്തം ചെയ്യുന്നേ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പുൽഞ്ഞിരി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി. അവൻ പള്ളിക്കച്ചയണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று
அழகான நடனம் பாடின பிள்ளைகளுக்கு எல்லாரும் தர ஓசைகளை செலுத்தி பிள்ளைகளுக்கு பாராட்ட அறிவிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் தாத்தா இதோ வந்து விட்டார். கர ஓசைகளை தட்டி கிறிஸ்துமஸ் தாத்தாவை வரவேற்கலாமா? கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து விட்டார். யாரும் தாத்தாயை சேதப்படுத்த கூடாது. அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு. ஏற்கனவே புக் பண்ணி நம்ம அவரை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். யாரும் தாத்தாவே சேதப்படுத்த கூடாது. கர ஓசையை மட்டும் செலுத்தலாம். கர ஓசையை செலுத்தி தாத்தாவை வரவேற்கலாமா? Merry Christmas. Oh, what fun it is to ride in one horse open sleigh.
சகோதரிகளே, ஏசாயா 58:13-14 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று பரிசுத்த நாளை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாளில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், வீட்டில், பொது இடங்களில், சபையில் நம்முடைய சாட்சி எவ்விதமாய் இருக்கிறது என்பதை இந்த நாடகத்தின் மூலம் உணர்த்த விரும்புகிறோம். உணர்வடையுங்கள், மாற்றம் நமக்குள் உண்டாகட்டும். இதோ உங்கள் மேடையில் காட்சி 1. இதோ வீடுகளில் நாம் சபைக்கு செல்வதற்கு தயாராகும் காட்சி. ஏ மேரி, ஏ மேரி, ஏ மேரி, எந்திரி. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்க? இன்னைக்கு சண்டே, ஸ்கூல் லீவ்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கியா? எந்திரி மேரி, சீக்கிரம் ரெடி ஆகு, சர்ச்சுக்கு போனோம். லேட்டா போனா பாஸ்டர் பார்த்துட்டே இருப்பாரு. சீக்கிரம். காட்சி 2. கணவனும் மனைவியும் சர்ச்சுக்கு கிளம்புதல். எப்பா எங்க போறீங்க? அம்மா, நாங்க சர்ச்சுக்கு போறோம். இன்னைக்கு சண்டே தான், நானும் அவளுமா சர்ச்சுக்கு போலான்னு இருக்கோம். கொஞ்சம் காபி தண்ணி போட்டு கொடுத்துட்டு போ சொல்லுப்பா. எப்ப பாரு உங்க அம்மாவுக்கு சர்ச்சுக்கு போகணும், காப்பி தண்ணி எல்லாம் கேக்குதுமா? வயதானவங்க போ. காட்சி 3. நான் சபைக்கு கடந்து போகும்போது பொது இடங்களில் தேவனை குறித்து நம்முடைய சாட்சி எவ்வாறு இருக்கிறது? மேரி, பஸ் வந்தோடனே நான் சீக்கிரமா போய் ஏறி இடம் பிடிக்கிறேன், சரியா? நீ என்ன பண்ணணும், என் பின்னாடியே ஏறி வந்துடணும், சரியா? அந்த மாதிரி பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, வா, வா. இந்த பொம்பளைய பார்த்தா சர்ச்சுக்கு போற மாதிரியே தெரியுது. ஆனா இவங்கிட்ட கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. வயதான என்னை இடித்து தள்ளி விட்டு ஏறி இடம் பிடிக்க போகிற என்ன மாதிரி போறா? என்ன இந்த கிழவி குறுகுறுன்னு நம்மளையே பார்த்து பேசுது? அது என்ன வேணாலும் பேசட்டும், நமக்கு இடம் கிடைச்சல, நீ உட்காரணும். காட்சி 4. சபை என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அந்த பரிசுத்தமான இடத்தில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது, நாம் சபையில் எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டும் காட்சிகளை காண்போம்.
கொடுக்குறாங்க. எதுக்கும் நம்மளும் போய் போட்ட முடிஞ்சான்னு கேட்போம். நம்மளும் சர்ச்சில் அக்கறை இருக்க மாதிரி காண்பிப்போம். அக்கா போட்டு முடிஞ்சா நானும் போடட்டா? இல்லை போதும், இவ்வளோ பேர் போய்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை வல்லமை கிருபை கிருபை ஏசப்பா. அக்கினி அக்கினி ஊற்றப்பட்ட எல்லா சாத்தானுடைய அதிகாரங்கள் அழிக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சாத்தானுடைய நோய்கள் முறிக்கப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போமாக. நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்மை ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்ப பாரு ஆராதனை தொடக்க ஜெபம் முடிஞ்சாலும் என்னால வர முடியல. நான் சீக்கிரமா வந்தாலும் பஸ்காரன் லேட்டா வரேன். நான் கொஞ்சம் பிந்தினா போதும், அவன் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். ஆண்டவரே, நான் அடுத்த வாரம் போது சீக்கிரமா வந்துடணும். நாம் அனைவரும் உட்காரலாம். நாம் இப்போது ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஐயோ, போன வாரமே லேட்டாக வந்துட்டேன். லேட்டாக வந்ததுக்கு எல்லாரும் பார்த்து திட்டம் செய்தாங்க. இந்த வாரமே லேட்டாக வந்தாச்சு, என்ன பண்ணுறது? உள்ளே போனாலே எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, மூஞ்சிய மனசு வச்சுட்டு அப்படியே போவோம். ஏதாவது கேட்டால் சமாளிக்கலாம். யாவரும் முழங்கால் படியிட கடவோம். துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். தொடங்கிடுச்சு. எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் வேற பார்த்துட்டே இருப்பாரு. சரி, இதை வச்சு மூஞ்சோட சேர்த்து தலை மறைச்சிட்டு பேக்கே வச்சுட்டு நைஸா போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா பேக் வச்சுட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நான் லேட்டா வரல, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். யாவரும் அப்படியே உட்காரலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்கள் கரங்களில் கொண்டு வந்திருக்கும் காணிக்கைத்து ஆசீர்வாதத்துடன் படைப்போம். இந்த நோட்டு கொஞ்சம் அழுக்கா இருக்கே, இதையே காணிக்க பெட்டியில போடும். யார் போட்டான்னு தெரியவா போகுது? காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம் காணிக்கையை உம் கரங்களிலே ஆகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம்,
எழுப்புவோம். நகோமி தன் மருமகளாகிய ரூத்துக்கு நன்மையை நாடினது போல உங்கள் மருமகளுக்கு மாமியாராக இருக்கிறவங்க நன்மையை நாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு மாமியா எனக்கு நன்மை நாடுவா. இது அவ காதுலயே விழுந்திருக்காது. அதான பார்த்தேன். தூங்குறா. மாமியாருக்கு நன்மை நாடுங்கன்னு பாஸ்டர் சொல்லிருப்பி அவ காதுல விழுந்திருக்கும். இது மருமகனுக்கு நன்மை நாடுங்கன்னு சொன்னால தூங்குறா. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் அதனை மனமகிழ்ச்சியின் நாளன்று எண்ணி எங்க மனமகிழ்ச்சி நாள் ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். அந்த நாள்லயும் சர்ச்சுக்கு வரணும். வரலைன்னா இங்க ஏன் வரலன்னு வந்து திட்டுவாங்க. சில நேரம் வீட்டுக்கும் வர செய்வாங்க. இங்க வந்தா மெசேஜ் கேட்கணும். தூக்கமும் வரும். என்ன பண்றதுன்னு தெரியல. வாசிக்கலாம். சங்கீதம் 119வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்தேன். எங்க இந்த நாளை ஃபர்ஸ்ட் பீரியடே எக்ஸாம் இருக்கு. நான் இங்க வந்து படிக்காம இருக்கேன். இனி எப்படி வீட்டுக்கு போக நல்லா சுத்திட்டு தான் வீட்டுக்கு போவேன். ரொம்ப லேட் ஆகும். எக்ஸாம் எழுதுனாலே தூக்கம் வருது. நல்ல தூக்கமாக வருது. யாரும் பார்க்கல, அப்படியே தூங்கிடுவோம். வாசிக்கலாம். மார்க்கு 12வது அதிகாரம் 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் என் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இன்னைக்கு 10 ரோஸ்ல வீடு பாலுகாய்ப்பு. ரோஸ்லி அக்கா கிட்ட வேற நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். போற போக பார்த்தா பாஸ்டர் பிரசங்கத்தை முடிச்ச மாட்டாரு போல இருக்கே. லேட்டா போனா அவ வேற திட்டுவா. என்ன செய்யது? ஆதலால் தூங்குகிற நீ விழித்தெழுந்து தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மணி இப்பவே 12. இனி பாஸ்டர் பிரசங்கத்தை முடிச்சு பிரேயரை முடிச்சு நான் சாப்பிட்டு இன்னைக்கு வேற அந்த கருப்பு கட்டையனாக்கு டிரைவர் நேரத்துக்கு கொண்டு போயிடுவேன். இதை விட்டா இனி நான் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். ஐயோ கடவுளே, சீக்கிரம் முடியாதா? நாம் சபைக்குள் இருந்து தேவனை ஆராதிக்கும் போது ஒரு மனிதன் ஆவியோடு இருந்து ஆராதிக்க வேண்டும். ஒரு மனம் இருக்கக்கூடிய இடத்துலதான் எழுப்புதல் வரும். அப்போஸ்தல காலத்தில் அவர்களுக்கு உள்ளாடி இருந்த ஒரு மனம் இன்று உங்க எல்லாருக்கும் வேண்டும். எங்க ஒரு மனம் வரும்? காலையிலேயே டீ காப்பியை கேட்டு மூட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வாரம் என் செருப்பை எவ எடுக்கிறான்னு பார்ப்போம். பாஸ்டர் என் ஆத்துமாவேன்னு சொல்லும் போது என் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். ஆமேன்னு சொல்லும் போது வெளியில போகணும். எப்படி என் செருப்பு போகுதுன்னு பார்ப்போம். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், பிரசங்கி 12:1 சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இந்த பாஸ்டருக்கு நேரம் இருக்கு, நமக்கு எங்க நேரம் இருக்கு? கிரிக்கெட் பார்க்கவே நேரம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றி பார்க்கவே நேரம் இல்லை. இவர் தெரியாது உன் வாலிபரே நினை. என்ன செய்ய? தேவன் நம் உள் திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவன் நம்மோடு பேசினதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். யாரு போன் பண்றது இந்த நேரத்துல? ரோஸ்லி அக்கா. ஹலோ ரோஸ்லி அக்கா, சொல்லுங்க. இப்பதான் பாஸ்டர் என்ன ஆத்துமாவே சொல்றாரு. அவர் ஆமேன்னு சொன்ன உடனே நான் ஓடி வந்துடுறேன். பத்ரோஸ் வீட்டுல பந்தி வச்சாச்சா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
எனக்கு அருமையான என் மந்தைகளில் இருக்கும் ஆடுகளே, உங்களுக்குள் என்னுடைய சத்தம் கேட்கிறதா? நான் இதற்காகவா ரத்தம் சிந்தி சபையை மீட்டேன்? ஒரு இடத்துல கூட உங்களால எனக்கு சாட்சிகளா இருக்க முடிகிறதா? நீங்கள் உங்கள் வாயினால் துதிக்கிறீர்கள், உங்கள் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கு. நான் உங்களோடு பேசுகிறேன், ஆனால் உங்கள் காதுகள் கேட்கவில்லை. நான் சபை நடுவே உலாவி வருகிறேன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, ஆனா நீங்களே அதற்கு தடையா இருக்கிறீர்கள். ஊழியக்காரர்கள் மூலமாய் நான் பேசுகிற எந்த காரியத்துக்கும் செவி கொடுக்க மாட்டோம் என்கிறீர்கள். உங்களுக்குள் மாற்றம் வரட்டும். மாற்றம் வந்தால் தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். மாற்றம் வரும் என்று நம்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இது நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் நமது குடும்பத்தில், பொது இடங்களில், சபையில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்று எண்ணுகிறோம். ஆராதனை தொடங்க முன்பதாக சபைக்கு வருகிறோமா? சபைக்குள் ஒரு மனதின் ஆவியோடு இருக்கிறோமா? ஆராதனையில் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உற்சாகமாய் இருக்கிறோமா என்று சிந்தியுங்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆராதனை நேரத்தில் இதில் சொல்லப்படாத அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வருகிறதல்லவா? இருதயம் கர்த்தருக்குள் செம்மையா இருக்கிறதா? நாம் மாறுவோம். நமக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். தனி மனிதனுக்குள் உண்டாகும் எழுப்புதலினால் சபைக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாகும். சபையில் உண்டாகும் எழுப்புதலை தேவனின் கிருபையோடும் சபை ஊழியக்காரர்கள் மூலம் சமுதாயத்துக்கும், மாவட்டத்துக்கும், மாநிலத்துக்கும், தேசங்களுக்கும் பரப்புவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பணியின் பங்காளர்கள் ஆவோம். அவருடைய வருகை சமீபம். ஆமென். நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாடகமாய் நடித்து காட்டின பிள்ளைகளுக்கு கர ஓசைகளை செலுத்தி கர ஓசைகளை கட்டி பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எபேசியர் 6:1-4 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. முதலாவதாக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம கூட இருந்து வழிநடத்தின ஏசப்பாவுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக நன்றிக்குரியவர் நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லி முடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போன மாசம் சொல்ல முடியாது, 2-3 மாசத்துலேருந்தே இது முடியும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரே டென்ஷன் தான். அப்படின்னா ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும், பார்த்து செய்தாங்க. பரிசு கொடுக்கறது, ப்ரோக்ராம் நிகழ்ச்சியில எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆலோசனைகளையும் தந்து நமக்கு அவங்க ஒரு இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது பாஸ்டர்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம பாஸ்டர் அப்படி கிடையாது. நம்ம கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து தந்து நமக்கு உதவி செய்தாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக நன்றிக்குரியவர் நம்முடைய பாஸ்டர் அவர்களும் அப்படிதான். நமக்கு பிரைஸ் எடுக்கிறதுக்கு அப்படிதான். அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருந்து, ஆனாலும் அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு நம்ம சண்டே கிளாஸுக்காக பிரைஸ் எடுக்க போறது, அப்புறம் இந்த செட்டிங் எல்லாம் சரி பண்ணிதற்கு எல்லாத்துக்குமே உதவியா இருந்த நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை கெட்சமனே ஜெபத்தோட்ட சபையின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றிக்குரியவர் நம்முடைய ஜோய் பிரதர் அவங்கள்ட்ட நேற்றுக்கு தான் சொன்னேன் வரவேற்புரை பேச வேண்டும் என்று. ஆனா உடனே யோசித்தாங்க. ஆனாலும் நான் பேசுகிறேன் என்று சொன்னாங்க. அழகாக நமக்கு வரவேற்புரையை தந்தாங்க. அவர்களுக்கும் கெட்சமனே ஜெபத்தோட்ட சபையின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் வருக என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றிக்குரியவர் நம்முடைய ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி வழிநடத்தி வந்தார்கள். பாடங்களை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை எப்படி நடக்க வேண்டுமோ அந்த வழிகளை நடத்தவும், பிள்ளைகளை விசாரிக்கவும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் செய்தார்கள். அவர்களுக்கும் கெட்சமனே ஜெபத்தோட்ட சபையின் சார்பாகவும் சண்டே கிளாஸ் செக்ரட்டரி சபையின் சார்பாகவும் வருக என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றிக்குரிய பிள்ளைகளும் அப்படிதான் அதி உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். சண்டே கிளாஸ்ல எல்லாம் வசனங்களை கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது கலை நிகழ்ச்சியிலும் அப்படிதான். ஆனா பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது.
பெற்றோர்கள் பிள்ளைகளை குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அனுப்பி வைத்து பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினார்கள். ஊக்கப்படுத்தினதுனால் பிள்ளைகளை வந்து என்னது எங்களுக்கு உற்சாகமாக வழி நடத்த முடிஞ்சது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றிக்குரியவர் இதை பார்க்க வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூற தவறப்பட்டிருந்தால் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்து என் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு ஜெபத்திற்காக எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஓய்வு நாள் பாடசபை கலை நிகழ்ச்சிகள் முடிகிறது வரையிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை பெருக பண்ணினீர், எல்லா தீங்குகளுக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவித்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு சுகமாய் கர்த்தர் அழைத்து வந்தீரோ அதே போல போகும் பொழுது எல்லா ஆபத்துகளுக்கும் மோசங்களுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாத கண்ணிகளுக்கும் நீங்களாக்கி எங்கள் பிள்ளைகளை வீடு வாசல்களுக்குள் கொண்டு சேருங்க. இந்த ஆண்டு வெற்றி பெற்றது போல ஆண்டவரை வருகிற ஆண்டிலும் சண்டே ஸ்கூல் காத்திருந்து பிள்ளைகள் ஆண்டவரை வெற்றிகள் பல பெற்று தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் ஒருமித்து வாசம் செய்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். சமாதானத்தை கண்டுகொள்ளட்டும். சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி பிதா குமார் பரிசுத்த ஆகிய நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தருடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். கோணலான பாதைகள் செவ்வையாகட்டும். பிரயாணத்திலே தூதனை அனுப்புவீராங்க. இந்த சந்தோஷம் 2024 முடிகிறது வரையிலும் பேரின்ப மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறாங்க. இதற்காக ஓடினவர்கள், உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், இந்த நல்ல ஊழியத்தை தாங்குகிறவர்கள், அரபு தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக்கத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து மிகவும் திரளாய் தெரிவிக்கப்படுவாராக. ஆமென். God bless you.